கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். அத்தியாயம் 5. கடைக்கு வந்து கொண்டிருந்த ஆறுமுகத்தை பார்த்து, என்ன அண்ணா இவ்வளவு தூரம் வந்து இருக்கீங்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசதான் வந்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன முக்கியமான விஷயம் என்று ஆர்வமாக விசாரித்தான் மாதவன். அது நம்ம அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் வருது. நாம இந்த விசேஷத்தை கிராண்டா பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற என்று கேட்டான். அதுக்கு என்ன அண்ணா, பண்ணிடலாம். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்கிறேன் என்றான் உற்சாகமாக. நாளைக்கு குடும்ப ஜோஷியர் வீட்டுக்கு வருவார். அவர்கிட்ட நல்ல நேரம் பார்த்து முகூர்த்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம் என்றான் ஆறுமுகம். காலை 9 மணிக்குள்ள நேரம் நல்லா இருக்கு, அந்த நேரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கோங்க என்று ஜோசியர் வீட்டு ஹாலில் உட்கார்ந்து கொண்டு சொல்லி கொண்டிருந்தார். அப்புறம் வேறு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுமா என்று ஜோசியர் தன் வருமானத்திற்கு மேலும் வழி வகுத்து கொண்டார். இருங்க ஜோசியரே, நான் போய் மாதவன் ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன் என்று எழுந்து உள்ளே சென்று அவனது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவரிடம் நீட்டினார். ஜாதகத்தை சிறிது நேரம் புரட்டி பார்த்து கையில் ஏதோ கணக்கு பண்ணிய ஜோசியர் சிரித்த முகத்துடன் நிமிர்ந்தார். எல்லாம் நல்ல விஷயம்தான் அம்மா. மாதவனுக்கு குரு பார்வை வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னும் 3 மாதத்தில் அவனுக்கு கல்யாணம் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் பண்ணலைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார். சரி ஜோசியரே, நாங்களும் நிறைய பேர்கிட்ட சொல்லி வைத்திருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரியே 3 மாதத்தில் கல்யாணம் செய்து வைத்து விடுவோம் என்று கூறினார் பார்வதி. அப்பொழுது மலர் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து ஜோசியரிடம் நீட்டினாள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போது கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு இன்னொரு மருமகள் எனக்கு தங்கையாக வரப்போறா என்று மகிழ்ச்சியாக கூறினாள். அப்பொழுது அம்மா என்று ஆதித்யாவின் குரல் கேட்க மலர் அத்தை ஆதி கூப்பிடறான், நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறியவள் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த ஆதித்யாவிடம் சென்றாள். அவள் தங்கை என்று கூறியது கேட்டதும், ஜோசியர் உங்க வீட்டு மருமக தங்கம்மா என்று வாயார மலரை புகழ்ந்தார். நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா, என்ன விஷயம் ஜோசியரே என்று கேட்டார் வள்ளி. அது எப்படி அம்மா, உங்கள் வீட்டு மருமக எவ்வளவு பாசமாக உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க, அது என்ன ரகசியம், எங்களுக்கும் சொல்லுங்க என்று ரகசியம் கேட்பது போல கேட்டார் ஜோசியர். நான் என்னோட பொண்ணையும் மருமகளையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறேன். அவங்க சின்னதாக ஏதாவது வேலை செஞ்சாலும் நான் வாயார புகழ்வேன். 2 பேரில் யார் தப்பு பண்ணினாலும் பொறுமையாக அவங்க தப்பை சொல்லி புரிய வைப்பேன். என் பொண்ணுக்கு எதை செய்தாலும் அதை என் மருமகளுக்கும் செய்வேன். அது வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை பொருள் வாங்கி தருவதாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் நான் செய்வேன், அவ்வளவுதான் என்று முடித்தார் பார்வதி. என்னம்மா, எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக சொல்லிட்டீங்க. நம்ம பொண்ணை பார்க்குற மாதிரி மருமகளை பார்க்க முடியுமா? பார்த்தாலும் நம்ம பொண்ணுக்கு நாம் செய்கிறதையெல்லாம் மருமகளுக்கு செய்ய முடியுமா? அப்படியே செய்ய நினைச்சாலும் வசதி வேண்டுமே. பார்க்க முடியும் ஜோசியரே, நம்மால் முடிந்த அளவுக்கு செய்தாலே போதும், அதையெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க என்றார் புன்னகையுடன். சரிம்மா, நான் கிளம்புகிறேன் என்று கூறியபடி எழுந்து சென்றார் ஜோசியர். பூங்காவில் அவள் குடும்பத்தினர் பேசி கொண்டிருப்பதை பார்த்த மாதவன் அவர்களின் அருகில் சென்று மரத்தின் பின் ஒளிந்து கொண்டு அவர்கள் பேசி கொண்டிருந்ததை கேட்டான். அவன் கேட்டதை ஒரு முறை நினைவுபடுத்தி யோசித்தான். மது அப்பா சொல்கிற பையனே தான் கல்யாணம் பண்ணி கொள்வாள் என தெளிவாக தெரியுது. நம்ம தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க நம்மக்கிட்ட இப்போ எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் வாயால் சொன்னால் அவள் கேட்பாளா? என் மேலே இருக்கிற கண்மூடித்தனமான கோபத்தால் நாம் சொல்வதை நம்ப மாட்டாள். பேசாமல் அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க அப்பாவை கரெக்ட் பண்ணிடலாம். சரி, இதுதான் சரியான வழி. அவரே இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்ல வைக்கணும். அப்போ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று முடிவெடுத்தான். என் வருங்கால மாமனார் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய பூர்வீகம் தஞ்சாவூர்னு சொன்னார். அப்பாவின் பூர்வீகம் கூட தஞ்சாவூர் தான். என் மாமனார் டிகிரி படிச்சுட்டு சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணார். அப்பாவும் காலேஜ் படித்து இருக்கிறாரு. அந்த காலத்தில் காலேஜ் படித்தவங்க எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஒரே ஊர் வேறு. ஒருவேளை அப்பாவுக்கு என் வருங்கால மாமனாரை தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, விசாரித்து பார்க்கலாம் என்று நினைத்தபடி உறங்கினான். அதிகாலை 6 மணிக்கு அலாரம் அடித்தது. மதுசூதன் அலாரத்தை நிறுத்திவிட்டு லீவு நாள் தானே என்று நினைத்து கொண்டு போர்வையை இழுத்து போர்த்து கொண்டு திரும்பவும் படுத்தான். சுதா சுதா என்று சிதம்பரம் அழைப்பதை கேட்ட மதுசூதன் கோபமாக எழுந்தான். அப்பா, சுதா சுதான்னு கூப்பிடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்கிறது? இல்லைப்பா, மதுமிதாவை மதுன்னு கூப்பிடுவோம்.
அதனால் உன்னை மதுசூதன்னு முழு பெயரையும் சொல்லி கூப்பிட வேண்டியதாக இருக்குது. ஏதோ சில நேரம் மறந்து போய் சுதான்னு கூப்பிடுறேன். அது ஒரு தப்பா? தப்பு தான். எங்கள் 2 பேருக்கும் மதுவில் ஆரம்பிக்கிற பேரை எதுக்காக வச்சிங்க? அது உங்கள் தப்பு தானே. அதனால் நீங்கள் என்னை முழு பேரையும் சொல்லி கூப்பிடுங்க. அப்படி இல்லைனா மகனேன்னு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் வர்ற மாதிரி பாசமாக கூப்பிடுங்க. அதை விட்டுட்டு சுதா சுதான்னு கூப்பிட்டு என் மானத்தை வாங்காதீங்க. போன வாரம் கோயிலில் வச்சு என்னை சுதான்னு கூப்பிட்டீங்க. நானும் ஏதோ ஞாபகத்தில் என்ன அப்பான்னு கேட்டேனா அங்கே இருந்த 4 பொண்ணுங்க என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க என்று நொந்து போய் கேட்டான் மதுசூதன். சரி சரி, இனிமேல் அப்படி உன்னை கூப்பிட மாட்டேன், ஓகேவா? சரி, இப்போ எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க? அதை சீக்கிரமாக சொல்லுங்க, நான் தூங்கணும் என்றான் மதுசூதன். என்னது, தூங்கணுமா? இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா? சனிக்கிழமை என்று அழுத்தமாக கூறினார் சிதம்பரம். என்னது, சனிக்கிழமையா என்று வாயை பிளந்து கத்தினான் மதுசூதன். அவனது குரலை கேட்ட ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த அம்மாவும் மகளும் விழுந்து விழுந்து சிரித்தனர். ஆமாண்டா, சனிக்கிழமை தான். சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு வா, போகலாம். நமக்கு இன்னைக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு, மறந்துட்டியா என்று ஞாபகப்படுத்தினார் சிதம்பரம். நான் மறந்துட்டேன்னு சொன்னா விடவா போறீங்க? வாங்க போகலாம் என்று சலித்து கொண்டே போர்வையை அந்த பக்கம் தள்ளி எழுந்தான் மதுசூதன். மதுசூதன் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. சிதம்பரம் நெற்றியில் வியர்வை 6 பெருக்கெடுத்து ஓடியது. பக்கத்தில் இருந்த துண்டை எடுத்து இருவரும் கண்களையும் நெற்றியையும் துடைத்து கொண்டனர். வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா என்று கேட்டபடி அங்கு வந்தாள் மதுமிதா. கேப்படி கேப்ப, இன்னைக்கு தான் சனிக்கிழமையாச்சே, நீ அப்படிதான் கேப்ப என்று கடுப்புடன் பதிலளித்தான் மதுசூதன். இல்லைன்னா திரும்பவும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து பண்ணணும். அதனால ஒழுங்கா பண்ணிடுங்க. போன வாரம் மாதிரி சொதப்பினீங்க, திரும்பவும் பண்ண வச்சிடுவேன், அவ்வளவுதான். சொல்லிட்டேன், பார்த்து நடந்துக்கோங்க என்று இருவரின் நிலையையும் பார்த்து பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு எச்சரித்து விட்டு சென்றாள் மதுமிதா. வள்ளி, ஆனாலும் நீ அவங்கள ரொம்பதான் படுத்துற, பாவம் என்று விட்டு வீட்டு ஆண்களுக்காக பரிந்து பேசினாள் வள்ளி. சிறிது நேரம் கழித்து காற்றில் பரவிய வாசத்தை நுகர்ந்த வள்ளி, போச்சுடா, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சா என்று கேட்டுக்கொண்டே சமையலறைக்குள் நுழைந்தார். இன்னுமாடா வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் என்று அவசரப்படுத்தி கொண்டிருந்தார் சிதம்பரம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கருகின வாசனை வருது பாருங்க என்றார் வள்ளி அவசரமாக. ஐயோ என்று பதறியபடி அடுப்பை அணைத்தார் சிதம்பரம். கேஸ் ஸ்டவை இப்படியா தூக்கி விடுவீங்க என்று இடுப்பில் கை வைத்தபடி கேட்டார் வள்ளி. நான் தூக்கி விடவில்லையே என்று கூறியபடி மகனை பார்த்தார் சிதம்பரம். ஆமாப்பா, நான் தான் தூக்கி விட்டேன். சீக்கிரமாக வேலை முடியட்டும்னு தான். எவ்வளவு நேரம் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறது என்றான். எவ்வளவு அறிவிடா உனக்கு, இப்போ எல்லாமே சுத்தமாக முடிஞ்சு போச்சு என்றார் சிதம்பரம் சோகமாக. அது எல்லாம் ஒன்றும் முடியலை, கொஞ்சம் இருங்க என்று கூறிய வள்ளி அந்த பாத்திரத்தை திறந்தார். அதில் உருளைக்கிழங்கு பட்டாணி அடியில் கருகி இருந்தது. வள்ளி மேலே கருகாமல் இருந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை கீழே கலக்காமல் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வைத்தார். பாருங்க, உருளைக்கிழங்கு பட்டாணி வெந்து போயிடுச்சு, கீழே கருகி போனதை விட்டுடலாம், அவ்வளவுதான் என்று சாதாரணமாக முடித்தார். சூப்பர் ஐடியா, எங்கள் 2 பேரையும் சேவ் பண்ணிட்டீங்க என்று தாயின் தோலை பிடித்து கொண்டான் மதுசூதன். ஆமாம், நீ எதுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்க என்று மகனை பார்த்து கேட்டார் வள்ளி. அதுவா, அப்பா தான் வடை போடணும்னு சொன்னார். என்னது வடையா? எதுக்குங்க இப்படி இழுத்து போட்டுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க என்று கணவனை பார்த்து கேட்டார் வள்ளி. எனக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லை வள்ளி. உங்களுக்கு சமைச்சு போடுவது எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். நான் இதை ஹாப்பியாக தான் பண்ணுறேன். இவனுக்கு தான் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், வாரத்துக்கு ஒரு நாள் தானே, இந்த ஒரு நாளாவது நாங்களும் சமையல் செய்து பார்த்தால்தான் அதில் இருக்கும் உழைப்பு எங்களுக்கு தெரிய வரும், முக்கியமாக இவனுக்கு என்று மகனை காண்பித்தார். அப்போதான் உன்னோட சமையலை குறை சொல்லாமல் அதில் இருக்கும் உழைப்பை புரிந்து கொண்டு ஒழுங்காக சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம் என்று மகனை பார்த்தார். அவன், அப்பா சொல்கிறதுலையும் பாயிண்ட் இருக்குது. நானே செய்யும் போது தான் அது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எனக்கு புரியுது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கஷ்டமெல்லாம் பறந்து போய் ஹாப்பியாகிடுவேன் என்றான் மலர்ந்த முகத்துடன் மதுசூதன். சரிம்மா, நீங்கள் போங்க, நாங்கள் சமையல் எல்லாத்தையும் இன்னும் 10 நிமிஷத்தில் முடித்து மணக்க மணக்க சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றோம் என்று தாயை சமையல் அறைக்கு வெளியே விட்டு வந்து சொன்னபடியே இருவரும் சமையலை முடித்தனர். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் என்று சிதம்பரம் அழைக்க 2 பெண்களும் வந்து அந்த டைனிங் டேபிளில் அமர்ந்தனர்.
சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு, பட்டாணி, வடை, பாயசம், ரசம், இதுதான் மெனு என்று பாத்திரங்களை திறந்து காட்டி கூறினார் சிதம்பரம். அவரவர்களுக்கு தேவையான சாதத்தை எடுத்து போட்டுக்கொண்டு சாம்பார், உருளைக்கிழங்கு, வடை என்று வைத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தனர். சாப்பாடு செம டேஸ்ட்டாக இருக்குது, இந்த வாரம் கலக்கிட்டீங்க, கீப் இட் அப், பாராட்டினாள் மதுமிதா. கடையில் கணக்கு பார்த்து முடித்த மாதவன் கண்ணை மூடிக்கொண்டு அவனது அறையில் உட்கார்ந்து இருந்தான். அப்போது மதுமிதாவை முதலில் பார்த்தது மாதவனுக்கு ஞாபகம் வந்தது. மாதவன் தன் கல்லூரி நண்பனான துரையின் வீட்டிற்கு சென்று இருந்தான். அவனது வீடு தேனியில் இருந்தது. தேனியில் திருவிழா என்று நண்பர்களை அழைத்து இருந்தான் துரை. மாதவன் மற்றும் அவனது நண்பர்கள் துரையின் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர். வாங்கப்பா வாங்க என்று வந்த பசங்களை வரவேற்றார் துரையின் தாயார் மாலினி. வாங்க அண்ணா என்று எல்லோரையும் வரவேற்றாள் துரையின் தங்கை லதா. எல்லோரும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வாங்க, சாப்பிடலாம் என்று வந்தவர்களை உபசரித்தார் மாலினி. சரிங்கம்மா என்று கூறிவிட்டு 10 நிமிடத்தில் எல்லோரும் கிளம்பி வந்து அவர் செய்து வைத்திருந்த சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல் என்று பல பதார்த்தங்களை ஒரு பிடி பிடித்தனர். அதில் ஒருவனான குமரன், துரை என்னடா சிக்கன், மட்டன், ஃபிஷ்னு நான் வெஜ் வெரைட்டி சாப்பாடு போடுவேன்னு, நான்வெஜ் வெரைட்டியாக சாப்பாடு போடுவேன்னு பார்த்தா ஒரே வெஜிடேரியனாக இருக்குது, அடப்போடா என்றான் ஏமாற்றத்துடன். கோயில் திருவிழா முடியும் வரைக்கும் இந்த தெருவில் எந்த வீட்டிலேயும் நான்வெஜ் செய்ய மாட்டார்கள், அதனால் அலையாமல் சாப்பிடுடா. ஓ அப்படியா விஷயம்? ஆமாண்டா அப்படித்தான் விஷயம் என்றான் துரை. அதற்கு இன்னொரு நண்பன் கபிலன், இப்படித்தான் விஷயம்னு தெரிந்திருந்தால் அவன் திருவிழா பார்க்க வந்தே இருக்க மாட்டான் இல்லடா குமரா, அவன் வந்ததே நல்லா சாப்பிடத்தான் என்றான் சிரித்தபடி. சாப்பிட்டு முடித்துவிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துருங்க, சாயந்தரம் நாம திருவிழா பார்க்க போகலாம் என்றான் துரை. அத்தியாயம் 6. இதமான மாலை நேர குளிர்காற்று ஜன்னல் வழியாக முகத்தில் பட எழுந்தான் மாதவன். மற்ற நண்பர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். மாதவன் எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தான். துரை அவனிடம் வந்தான். என்னடா மாதவா, சீக்கிரமா எழுந்துட்ட என்றான். தூக்கம் களைஞ்சு போச்சு, அதான் எழுந்துட்டேன். அப்படியா, சரி, மற்ற பசங்க எல்லாம் எழுந்திருக்க எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நான் மாந்தோப்பு பக்கம் போயிட்டு வரேன், அங்கே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது என்றான் துரை. மாந்தோப்புக்கு போறியா? நானும் வரேன்டா என்றான் மாதவன். சரிடா, சீக்கிரம் முகத்தை கழுவிட்டு வா. தோட்டத்திற்கு சென்று முகத்தை கழுவிவிட்டு அடர்த்தியான தலைமுடியை வாரிக்கொண்டு வந்து நின்றான். இருவரும் துரையின் பைக்கில் ஏறி மாந்தோப்புக்கு சென்றனர். உன்னோட மாந்தோப்பு ரொம்ப பெருசாக இருக்குடா, காயெல்லாம் செழிப்பாக இருக்குது. 1-2 மாங்காய்கள் பழுக்க தொடங்கிடுச்சு போல இருக்குது. ஆமாண்டா, ஆள் வச்சு எல்லாத்தையும் பறிக்கணும், இல்லைனா இந்த ஊர் பசங்க இந்த மாம்பழத்தை சும்மா விட மாட்டாங்க. ஏற்கனவே கல்லை விட்டு எரிந்து அந்த வேலி பக்கத்தில் இருக்கிற மாங்காயை எல்லாம் பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இவனுங்க கிட்ட இருந்து இந்த மாங்காயை காப்பாற்றுறதே எனக்கு பெரிய வேலையாக போச்சு என்று சலித்து கொண்டு இருக்கும்போதே வேலி அமைந்திருந்த திசையில் யாரோ பேசும் சப்தம் கேட்டது. இதனை கேட்ட துரை, இன்னைக்கும் எவனும் மாம்பழத்தை திருட வந்துட்டானுங்க, இருடா இன்னைக்கு இவனுங்களை சும்மாவே விட போகிறதில்ல, நான் போய் 4 ஆளுங்களை கூட்டிட்டு வரேன், நீ அவங்களை போக விடாமல் பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு விரைந்து சென்றான் துரை. சொன்னபடியே அடுத்த நிமிடம் கையில் கம்புடன் 4 ஆட்களுடன் அங்கு வந்தான். மாதவா, நான் போய் உனக்கும் எனக்கும் கம்பு எடுத்துட்டு வரேன், அதுக்குள்ள நீ இந்த 4 பேரையும் அவங்க கிட்ட கூட்டிட்டு போ என்று கூறிவிட்டு துரை சென்றான். மாதவன் அந்த ஆட்களை அழைத்து கொண்டு சப்தம் வந்த திசையை நோக்கி நடந்தான். அப்பொழுது மரத்தில் ஏதோ ஒரு பெண் இருப்பது போல தெரிந்தது. ஆனால் அவனுக்கு தெளிவாக அவள் தெரியவில்லை. எனவே எல்லோரிடமும் அமைதியாக இருக்கும்படி சைகை காட்டிவிட்டு அங்கேயே அவர்களை நிறுத்திவிட்டு அவன் மட்டும் சில அடிகள் எடுத்து வைத்து அந்த திசையை நோக்கி நடந்தான். சீக்கிரம் வாடி, குருவிக்கோட்டை வைத்து விட்டாயா என்று ஒரு பெண் தரையில் நின்று கொண்டு பதறி கொண்டிருக்க ஆற அமர அந்த கூட்டில் இருந்த குருவிகளுக்கு எதுவும் ஆகாமல் மிக பொறுமையாக காரியமே கண்ணாக அந்த மரத்தில் பத்திரமாக வைத்து கொண்டிருந்தாள் இன்னொரு பெண். மற்ற பெண்கள் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்க இவள் மட்டும் துணிச்சலாக அந்த குருவிகளை காப்பாற்றுவதற்காக அந்த மரத்தில் ஏறி அதனை வைத்து கொண்டிருந்தாள். அவளது துணிச்சலும் இரக்க குணமும் மாதவனை கவர்ந்தது. ஆனாலும் இந்த பெண்ணுக்கு ரொம்ப துணிச்சல் தான் என்று நினைத்து கொண்டான். அவள் மரத்தில் இறங்கும் வரையில் அவளையே பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். அவனுக்கே தெரியாமல் அவன் இதழ் புன்னகைத்தது. அவள் குருவி குட்டினை அங்கே வைத்துவிட்டு மெதுவாக மரத்தை விட்டு கீழே இறங்கினாள். மாதவன் அவனுடன் வந்திருந்து ஆட்களிடம்,
இந்த பக்கம் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் அந்த பக்கம் போய் பாருங்க என்றான். அதற்கு அந்த ஆட்களில் ஒருவன், இல்லை தம்பி, இந்த பக்கம்தான் சத்தம் வர்ற மாதிரி இருக்கு என்று தயங்கினார். அப்படியா சொல்றீங்க, சரி, நான் இந்த பக்கம் போறேன், நீங்க அந்த பக்கம் போங்க என்றான். அந்த இரு பெண்களும் வேலி தாண்டி வெளியே செல்லும் வரையில் யாரும் அவர்களை பார்த்து விடாமல் பார்த்து கொண்டான். அந்த பெண்கள் சென்ற பிறகுதான் துரை 2 கம்புகளுடன் அங்கு வந்தான். வந்தவன் அந்த 4 ஆட்களையும் பார்த்து, என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா, யாராவது இருக்காங்களா என்று கேட்டான் ஆர்வமாக. அவர்கள், நாங்கள் மாந்தோப்பு முழுசும் பார்த்துட்டோம், யாருமே இல்லை, இந்த பக்கம் மட்டும் பார்க்க முடியல, அதை தம்பி பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு என்றனர். அப்படியா, இன்னைக்கு நாம் அவங்களை விட்டுட்டோமா என்று கவலையாக கேட்டான் துரை. சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அவர்களை அனுப்பிவிட்டான். பிறகு மாதவனிடம் திரும்பி, என்னடா மாதவா, யாரையாவது பார்த்தியா என்றான் துரை. பார்த்தேன், ஏதோ பொண்ணுங்க வெளியை தாண்டி இங்கே வந்து மாம்பழம் பறித்து கொண்டு போயிருக்காங்க. அடிப்பாவீங்களா, நேற்று நிறைய மாம்பழம் காணாமல் போயிருந்தது, அதையெல்லாம் இந்த பொண்ணுங்க தான் திருடியிருப்பாங்களோ என்று சந்தேகமாக கேட்டான் துரை. இந்த பொண்ணுங்களை பார்த்தா அப்படி தெரியல, விளையாட்டாக வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1-2 மாம்பழம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்போது சார் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா நின்றுக்கிட்டு இருந்தீங்க? இல்லை இல்லை, மற்றவங்க யாரும் அவங்கள பார்க்காம அவர்களை காப்பாற்றியிருக்கீங்க, அப்படித்தானே மாதவா என்று இழித்தான் மாதவன். உன்னையெல்லாம் ஃப்ரெண்டுன்னு நம்பி உன்னை அந்த ஆட்களுக்கு வழிகாட்ட சொன்னேனே, என்ன சொல்லணும் என்று நொந்து கொண்டான் துரை. அப்படி இல்லைடா, பார்த்தா நல்ல பொண்ணுங்க மாதிரி தெரிஞ்சுது, அதனால தான் போகட்டும்னு விட்டுட்டேன் என்றான் திரும்பவும். டேய், உன்னை மாதிரி எனக்கு 4 ஃப்ரெண்டு இல்லை இல்லை, நீ ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் போதும், நான் நல்லா வந்துடுவேன் என்றான் துரை நக்கலாக. சரி வா, திருவிழாவுக்கு போகலாம் என்று அழைத்தான் துரை. டேய், எல்லோரும் எழுந்திருங்க, டைம் ஆகுது, இன்னைக்கு திருவிழாவுக்கு போகலாம்னு சொன்னேன் இல்லை என்று எல்லோரையும் தட்டி எழுப்பி கொண்டிருந்தான் துரை. ஆனால் குமரன் மட்டும்தான் எழுந்தான். மற்ற 3 நண்பர்கள் எழுந்திருக்கவில்லை. ஒருவன் தூக்க கலக்கத்தில் உளறினான். துரை அருகில் சென்று கேட்டான். அவன், டயர்டா இருக்குடா, நாளைக்கு போகலாம் என்றான். இதை கேட்டதும் துரை, என்னடா இவன் இப்படி சொல்றான் என்று மாதவன் குமரன் இருவரையும் பார்த்து கேட்டான். சரி போகட்டும், நாளைக்கு போகலாம், இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று ஒத்துக்கொண்டனர். அம்மா, நான் ஃப்ரெண்டு கூட திருவிழா கடைக்கு போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு தோழிகளுடன் வெளியே சென்றாள் துரையின் தங்கை லதா. துரையின் தாய் மாலினி காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுத்தார். என்னப்பா, இந்த பசங்க இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று ஆச்சரியமாக கேட்டார். ஆமாம், ரொம்ப டயர்டாக இருக்காங்களாம், சரி விடு, நாளைக்கு போய் சுற்றி பார்க்கலாம் என்று கூறிவிட்டு சென்றார். காஃபி டம்ளரை வாங்கிய மாதவன் எங்கோ பார்த்தபடி சிரித்து கொண்டிருந்தான். இவனை கவனித்த குமரன், மாதவா 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 என்று 3 முறை கூப்பிட்டான். ஆனால் அது மாதவன் காதில் விழுந்த மாதிரியே தெரியவில்லை. அப்போது குமரன் துரையிடம் திரும்பி, என்னடா இவன் எங்கேயோ பார்த்து சிரிக்கிறான் என்று மாதவனை வினோதமாக பார்த்தபடி கேட்டான் குமரன். ஆமாம்டா குமரா, நானும் இப்பதான் பார்க்கிறேன் என்றான் ஆச்சரியமாக. இப்போ கூட பாரு, நாம 2 பேரும் இவனை பற்றி பேசிட்டு இருக்கிறது கூட தெரியாம ஏதோ கனவு உலகத்தில் இருக்கிறான். டேய் டேய் மாதவா என்று அவன் தோளை தொட்டு உலுக்கினான் குமரன். அப்போதுதான் அவனுக்கு தன்னை சுற்றி நடப்பது தெரிந்தது. என்னடா, என்ன வேணும், என்னை கூப்பிட்டியா என்று தூக்கத்திலிருந்து எழுந்தவன் போல கேட்டான் மாதவன். சரியா போச்சு போ, இவ்வளவு நேரமா மாதவா மாதவான்னு ஏலம் போடாத குறையா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ சாவகாசமா என்னடான்னு கேட்குற. என்னடா, நல்லா தானே இருந்த என்று அவன் நெற்றி கழுத்து 2ஐயும் தொட்டு பார்த்து கேட்டான் குமரன். இப்பவும் நல்லா தாண்டா இருக்கேன் என்றான் மாதவன் அவன் கையை தட்டி விட்டபடி. பார்த்தா அப்படி தெரியலையே என்றான் அவனை கூர்ந்து நோக்கி குமரன். ஆமாண்டா, இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு என்றான் துரை. ஊரில் இருந்து வரும்போது நல்லா தானடா இருந்த, அதுக்குள்ளே என்ன ஆச்சு உனக்கு என்று விடாமல் விசாரித்தான் குமரன். ஒன்றும் இல்லைன்னு சொன்னா விட மாட்டியே, சரி வா, கொஞ்ச நேரம் வெளியே நடந்துக்கிட்டே பேசலாம் என்று குமரனை அழைத்தான் மாதவன். துரை என்று துரையின் தாய் கூப்பிடுவது கேட்டது. துரை, நீ போய் பாரு, நாங்கள் 2 பேரும் வெளியே ஒரு வாக் போயிட்டு வரோம் என்று சொன்ன மாதவன் குமரனை அழைத்து கொண்டு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தான். என்னடா, என்ன விஷயம், உன்கிட்ட ஏதோ சேஞ்ச் தெரியுதே என்று அவன் முகத்தை உற்று பார்த்தபடி கேட்டான் குமரன். கண்டுபிடிச்சிட்டியாடா, நீ தூங்கிக்கிட்டு இருந்தப்போ நானும் துரையும் மாந்தோப்புக்கு போயிருந்தோம், அங்கே 2 பொண்ணுங்களை பார்த்தேன் என்று ஆரம்பித்தான். அதற்குள் குமரன் இடை புகுந்து,
அடப்பாவி, 2 பொண்ணா? அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. நீ என்னடானா 2 பொண்ணுக்கு ஒரே நேரத்தில் ரூட் போடுறியா என்று ஆச்சரியமாக கேட்டான். அட ஏண்டா நீ வேற, சொல்றதை முழுசா கேளுடா முந்திரி கொட்டை. அதில் ஒரு பொண்ணு குருவி கூட்டை எடுத்துக்கிட்டு மரத்து மேலே ஏறினான். நாங்கள் எல்லாம் அங்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம்னு தெரிந்து கூட துணிச்சலா அந்த கூட்டை பத்திரமா வச்சுட்டு தாண்டா கீழே இறங்கினான். சார், அந்த பொண்ணோட இறக்க குணத்தை பார்த்து விழுந்துட்டீங்க போல இருக்கு என்று கேட்டான். ஆமாம்டா, இறக்க குணம் துணிச்சல் ரெண்டுமே அவகிட்ட இருக்குடா. அப்போ இது 2 மட்டும் தான் இருக்கா? பொண்ணு எப்படி இருப்பா என்று ஆர்வமாக கேட்டான் குமரன். பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை லவ் பண்ணுறேன். அந்த பெண்ணை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல என்று சோகமாக கூறினான் மாதவன். அந்த பொண்ணுன்னு சொல்றியே, அந்த பொண்ணுக்கு பேர் ஏதாவது இருக்கும் இல்லையா? ஆமால, ஆமாவா இல்லையா என்று கேட்டான் குமரன். ஆமாண்டா, அந்த பொண்ணு பேரு கூட எனக்கு தெரியாது. எப்படிடா கண்டுபிடிக்கிறது என்று சோகமாக கேட்டான் மாதவன். மாதவா மாதவா என்ற குரல் கேட்டு நிகழ்காலத்துக்கு வந்தான் மாதவன். அங்கு ஆறுமுகம் நின்று கொண்டிருந்தான். இன்விடேஷன் அடிக்க கொடுத்துட்டேன். சமையலுக்கு ஆள் சொல்லியாச்சு. வீட்டில் தானே கல்யாணம் நடக்க போகுது. அதனால் மண்டபம் புக் பண்ணுற வேலை மிச்சம். அப்புறம் அதனால் வீட்டை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஆட்களை வர சொல்லி இருக்கிறேன். அதனால் நாளைக்கு நீ வீட்டிலேயே இருந்து வேலையெல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு பாரு. எனக்கு நிலத்தில் வேலை இருக்குது. என்னால் வீட்டில் இருக்க முடியாது. சரியாடா என்று கேட்டான் ஆறுமுகம். சரி அண்ணா என்றான் மாதவன் பொறுப்பாக. பெயிண்டிங் வேலை 2 நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்தது. பார்த்து பார்த்து, அலமாரி ரொம்ப வெயிட்டாக இருக்கும், பார்த்து நகர்த்துங்க என்று கூறியபடி அங்கு வந்தான் மாதவன். அந்த பெரிய வீட்டில் பொருட்களை எல்லாம் நகர்த்தி சுகற்றிற்கு பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தனர். அப்போது அலமாரி திறந்து கொண்டு அதிலிருந்து ஒரு பை கீழே விழுந்தது. ஏதோ ஒரு பை விழுது பாரு என்று ஒருவன் கூற இன்னொருவன் அதை எடுத்தான். அண்ணா இந்தாங்க, பை அலமாரியில இருந்து கீழே விழுந்துச்சு. அந்த அலமாரியை பூட்டுங்க என்று கூறியபடி எடுத்து அவனிடம் கொடுத்தான். சரி தம்பி, நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு வீட்டு அலமாரியை பூட்டினான். பிறகு அதனை வாங்கி பிரித்து பார்த்தான். அந்த பையில் நிறைய புகைப்படங்கள் இருந்தன. அதை ஆர்வமாக ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தான். அப்பொழுது ஆதித்யா அங்கு வந்தான். சித்தப்பா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்று ஓடி வந்து அவன் மடியில் உட்கார்ந்தான். இதெல்லாம் பழைய போட்டோஸ் என்று புகைப்படத்தை காட்டினான் மாதவன். அதை பார்த்த ஆதித்யா, எல்லோருமே ரொம்ப சின்னதாக இருக்கீங்க என்று 2 கைகளையும் சேர்த்து சைகை காட்டி கொஞ்சம் கொஞ்சம் குரலில் கூறினான். இப்போ எல்லாரும் பெருசாயிட்டீங்க. ஆமாண்டா தங்கம், நீயும் இப்படி தான் வளர்ந்து பெருசாயிடுவ. அதுக்கு நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டாதான் எங்களை மாதிரி பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆக முடியும். எப்போ பார்த்தாலும் பிஸ்கெட் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்த இப்படி வளர மாட்டேன் என்று மேலே சைகை காட்டி, பிறகு இப்படி வளர்ந்து விடுவ என்று குறுக்கில் கை காட்டினான் மாதவன். நல்லா சொல்லு மாதவா. என்ன ஆதி, இனிமேலாவது சத்தான சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட்றியா என்று கேட்டபடி அங்கு வந்து அமர்ந்தாள் மலர். சரிம்மா, சாப்பிட்றேன் என சலித்து கொண்டே கூறினான் ஆதித்யா. சமையல் வேலை முடிந்த பிறகு சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு பார்வதியும் வந்து இவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து எல்லா புகைப்படங்களையும் பார்த்து பேசி சிரித்து கொண்டிருந்தனர். ட்ரிங் ட்ரிங் என்று வீட்டு தொலைபேசி அடித்தது. மாதவன் போனை எடுத்து காதுக்கு கொடுத்தான். சுதாராணி தான் பேசினாள். அண்ணா அண்ணா, எனக்கு காலேஜில் 4 நாள் லீவு கிடைச்சிருக்கு. திடீர்னு லீவு கிடைச்சதால டிக்கெட் எங்கேயும் எனக்கு கிடைக்கல. நீ வந்து என்னை கூட்டிட்டு போறியா என்றால் கெஞ்சும் குரலில். ஆமாம், எதுக்காக உனக்கு திடீர்னு லீவு விட்டுருக்காங்க? அதுவா, இந்த ஹாஸ்டலில் சாப்பாடு சரியில்லைன்னு பசங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால் பசங்க எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி விடுவோம்னு சொல்லி டைம் கேட்டிருக்காங்க. அப்படியே எங்களுக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஓ அப்படியா, எனக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிந்தால் நான் வரேன், அப்படி இல்லைனா டிரைவர் கிட்ட சொல்லி காரை எடுத்துட்டு அங்கே வர சொல்கிறேன் என்று கூறி ஃபோனை வைத்தான் மாதவன். அன்று இரவு அண்ணாமலை சாப்பிட அமர்ந்தார். மாதவன் வீட்டுக்குள் நுழைந்தான். சித்தப்பா வாங்க, நாம் மெமரி கேம் விளையாடலாம் என்று மாதவனின் ஒரு விரலை ஆதித்யாவின் கையால் பிடித்து இழுத்து கூப்பிட்டான். சாப்பிட்டு முடித்து அண்ணாமலையும் வர அவரையும் சேர்த்து கொண்டான். மாதவனுக்கு
விளையாட்டு சுலபமாகவே இருந்தது. எனினும் ஆதித்யாவின் வயதை மனதில் கொண்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து விளையாடினான். அண்ணாமலைக்கு வந்த புகைப்படம் அதுவும் மனதில் நிற்கவே இல்லை. எனவே தோற்றுக்கொண்டே இருந்தார். எனவே அங்கு வந்த பார்வதி அவரை பார்த்து, பேரன் கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கீங்க என்று கிண்டலடித்தார். ஆமாம் பார்வதி, எனக்கு இந்த விளையாட்டு உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்கு என்று ஒத்துக்கொண்டார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் தாத்தா ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காரு ஆதி என்று பேரனிடம் கூறி சிரித்தார் பார்வதி. தாத்தாவுக்கு மெமரி இல்லை என்று விட்டு ஆதித்யாவும் கலகலவென குலுங்கி குலுங்கி சிரித்தான். தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு இல்லை, அதான் ஞாபகம் வச்சுக்க முடியல என்று பேரனுக்கு விளக்கம் கொடுத்தார் பார்வதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.